இன்னைக்கு நம்ம பார்க்க போற கார் நம்மால காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத, அதுவும் காணாமல் போன ஒரு கார். ஆமாங்க, இந்த காருக்குன்னு ஒரு பட்டப்பேர் இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியின் மோனலிசா. வாங்க அது என்ன கார்னு பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, கார் ஹிஸ்டரிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கார் மாடல் உலகத்துல மொத்தம் 4 கார் தான் இருக்கு. அதுல ஒண்ணு காணாம போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு. அதுதான் புக்காட்டி டைப் 57 SC அட்லாண்டிக். இந்த காரோட டிசைன் வித்தியாசமானது. பொதுவா எல்லா கார்களுக்கும் அலுமினியம் அலாய் சசி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேல்கூரை ரொம்ப தட்டையா தான் இருக்கும். ஆனா இந்த காரோட டிசைனர் வேற ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணதுனால இந்த காரோட வடிவமைப்பே மாறுச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? எட்டோரே புக்காட்டியோட பையன் ஜீன் புக்காட்டி 1935 ஏரோலைட்னு ஒரு கான்செப்ட் காரை செஞ்சார். அதுல எலக்ட்ரான்னு ஒரு புது மெட்டீரியலை பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால சின்ன சிக்கல் வந்துச்சு. ஏன்னா அந்த மெட்டல் எளிதில் தீப்பிடிச்சிக்க கூடியது. ஸோ வெல்டிங் பண்ண முடியாது. அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க காரோட பாடியை 2ஆ பிரிச்சு தையல் போடுற மாதிரி முழுக்க ரிவர்ட், அதாவது ஆணி போட்டு இணைச்சாங்க. அப்படி இணைச்சதுனாலேயே இந்த காருக்கு ஒரு சிக்னேச்சர் லுக் கிடைச்சது. வாங்க இந்த காரோட பேர்ல இருக்கிற அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். புக்காட்டி டைப் 57 SC அட்லாண்டிக். முதல்ல எஸ்சியில் இருக்கிற அந்த எஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம். எஸ்னா சொபேசி, அதாவது லோ சாசி. லோ சாசி அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கார், சூப்பர் காரை எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சீனா என்னன்னு பார்ப்போம். சீனா கோம்பேசர், அதாவது சூப்பர் சார்ஜர். அப்போதைய காலகட்டத்திலேயே இந்த காருக்கு சூப்பர் சார்ஜர் போட்டு மணிக்கு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னா மாசு தானே. ஆமாங்க, இந்த காரோட இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 3.3 லிட்டர், அதாவது 3257 சிசி சூப்பர் சார்ஜர் 8 சிலிண்டர் இன்லைன் இன்ஜின். ஹார்ஸ் பவர் 200 to 210 ஹார்ஸ் பவர், அதுவும் 5500 RPM. இந்த கார் 0 to 60 miles per hour 10 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். இந்த கார் ரியர் வீல் டிரைவ். என்னடா இன்ஜின் ஃப்ரண்ட்ல இருக்கு, ஆனா ரியர் வீல் டிரைவ்னு சொல்றான்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, ஃப்ரண்ட் வீல் இன்ஜினா இருந்தாலும் இது ரியர் வீல் டிரைவ் தான். 4 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இப்போ நாம காரோட மர்மமான கதையை பார்ப்போம். மொத்தம் 4 அட்லாண்டிக் கார் தான் தயாரிச்சாங்க. அதுல 3 கார் 3 பெரிய கஸ்டமருக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கார் விக்டர் ராத்ஸ்சைல்டுக்கு போனது. இப்போ பீட்டர் மில்லர் கிட்ட இருக்கு. 3வது கார் ரால்ஃப் லோரென் கிட்ட இருக்கு. 2வது கார் ஜாக் ஹோல்சேக்கு போனது. ஆனா அந்த போன கார் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல உடைஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு அதை இப்போ ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 4வது கார் தான் நம்ம கார் ஹிஸ்டரி டைட்டிலோட ஹீரோ. Chassis number 57453 Lawatre Nori, the Black Car. இது ஜீன் புக்காட்டியோட சொந்த கார். 1940 2ஆம் உலகப் போர் அப்போ ஜெர்மனி படை பிரான்ஸ் மீது படையெடுத்து வந்தது. அப்போ இந்த காரை ட்ரெயின்ல ஏற்றி ஒரு பாதுகாப்பான இடத்துல அனுப்பணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கார் ட்ரெயின்ல அனுப்புனதுக்கான எந்த ஒரு ஆவணமும் சாட்சியம் இல்லை. அந்த தொலைந்த கார் சுமார் $100 மில்லியன் மேல மதிப்பு. ஆனா இந்த கார் இப்ப வரைக்கும் உலகத்துல எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது ஒரு கார் இல்ல, ஒரு புதையல். என்ன நண்பர்களே, புக்காட்டி டைப் 57 SC அட்லாண்டிக் பத்தின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த மர்மம் ஒரு நாள் உடைஞ்சு அந்த கார் கண்டிப்பா திரும்ப வரும்னு நம்புவோம். மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.